சென்னை கொடுங்கையூர் குப்பை கிடங்கில் உள்ள குப்பைகளை அகற்றிவிட்டு மினி காட்டை உருவாக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. சென்னை மாநகராட்சியில் திருவொற்றியூர், மணலி உள்ளிட்ட 8 மண்டலங்களில் சேகரிக்கப்படும் குப்பைகள் கொடுங்கையூரில் உள்ள கிடங்கில் கொட்டப்பட்டன. 252 ஏக்கர் பரப்பில் 40 ஆண்டுகளுக்கு மேல் கொட்டப்பட்ட குப்பைகளால் கொடுங்கையூர் பகுதியின் சுற்றுச்சூழலும் நிலத்தடி நீரும் மாசுபட்டது. இதனால் அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் சென்னை IIT வல்லுநர்கள் ஆலோசனையுடன் 8 மாதங்களுக்கு முன்பே பயோ மைனிங் முறையில் குப்பைகள் அகற்றும் பணிகள் தொடங்கப்பட்டன. இதற்காக மத்திய மாநில அரசுகள் மற்றும் சென்னை மாநகராட்சி 648 கோடியே 83 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்தது. இதுவரை 15 லட்சம் டன் குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளன. இது ஒருபுறம் இருக்க, குப்பைகளை அகற்றி மீட்டெடுக்கப்படும் நிலத்தில் மரங்களை நட்டு மினி காட்டை உருவாக்கி பசுமையான சூழலை உருவாக்க மாநகராட்சி நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்காக அந்த நிலத்தை சீரமைத்து 1500 மரக்கன்றுகளை நடவு செய்ய டெண்டர் விட்டுள்ளது. 56 லட்சம் ரூபாயையும் ஒதுக்கியுள்ளது. 45 ஆண்டுகளுக்கு மேலாக சேகரிக்கப்பட்ட அந்த குப்பைகளை அகற்றி அந்த குப்பையினால் அந்த பகுதி பெரும் சுகாதார சீர்கேடு வருகிறது. பொதுமக்களிடம் நிறைய பேர் அதனால் பாதிக்கப்படுகிறார்கள் என்று தொடர்ந்து புகார்கள் வந்த பொழுது உடனடியாக அந்த மக்களை சுகாதாரத்தில் கேடுகள் வராமல் அவர்கள் பாதுகாக்க வேண்டும் என்று அதுக்காக திட்டம் வடிவமைக்கப்பட்டு இன்றைக்கு 20 ஏக்கர் நிலம் அதை அந்த அந்த குப்பைகளை அகற்றி பயோமைனிங் முறையில் குப்பையை அகற்றிவிட்டோம். அதில் 20 ஏக்கர் நிலத்தில் இப்பொழுது அந்த மரங்கள் நடுகின்ற பணியை தொடங்க இருக்கின்றோம். மினி காட்டை உருவாக்குவதற்காக ஜப்பானின் மியாவாக்கி முறையை பின்பற்றாமல் முழுக்க நாட்டு மரங்களையே நடவு செய்ய உள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் செய்தியாளர் வினீஷ் சரவணன்.